சென்னையில் 15ஆக இருக்கும் மண்டலங்களின் எண்ணிக்கையை 20ஆக உயர்த்தி கடந்த மாதம் தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பை சென்னை மாநகராட்சி தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னையில 15 மண்டலங்களாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை 20ஆக உயர்த்தி கடந்த மாதம் தமிழக அரசினுடைய நகராட்சி நிர்வாகத்துறை ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தார்கள். அந்த அரசாணையை தற்பொழுது சென்னை மாநகராட்சி தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களின் பதவிக்காலம் முடிய இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. அதன்படி 2027ஆம் ஆண்டு தான் இந்த ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 5 புதிய மண்டலங்களை சேர்த்து மண்டலங்களுடைய எண்ணிக்கை 20ஆக உயர்த்துவதற்கான நடவடிக்கையை மாநகராட்சி மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15ல் இருந்து 20ஆக உயர்த்தக்கூடிய மண்டலங்களை பொறுத்தவரை இதற்கு கவுன்சிலர்களும் பொதுமக்களும் தங்களுடைய ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. மணலி மண்டலம் பிரிக்கப்பட்டு திருவொற்றியூர் மாதவரம் மண்டலங்களுடன் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதே போல 6 புதிய மண்டலங்கள் உருவாக்கப்படும் என கடந்த மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் மணலி மண்டலத்தை பிரிக்க கவுன்சிலர்கள் பொதுமக்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சியில் கூடுதலாக புதிய மண்டலங்கள் உருவாக்கும் பணியை தற்பொழுது சென்னை மாநகராட்சி தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய காலம் 5 ஆண்டுகள் முழுமையாக முடிந்த பின்னரே இதே போன்று புதிய மண்டலங்களை உருவாக்க முடியும் என்ற விதி இருக்கிறது. குறிப்பாக ஒரு அரசாணை வெளியிடப்பட்டால் அந்த அரசாணையை மாநகராட்சியினுடைய மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றிய பின்னர் தான் இது முழுமையாக செயல்படுத்தப்படும். தற்பொழுது வரை மாநகராட்சி சார்பில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. 2027ஆம் ஆண்டு அடுத்த மாநகராட்சி தேர்தலுக்கு பிறகுதான் இது தீர்மானமாக நிறைவேற்றிய பின்னர் இது அமல்படுத்த மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறார்கள். 2027ஆம் ஆண்டு தான் புதிய மண்டலங்களை உருவாக்க முடியும். எனவே தற்போது புதிய மண்டலங்கள் உருவாக்க முடியும் என்பது தற்காலிகமாக நிறுத்திக்கக்கூடிய முயற்சியில மாநகராட்சி ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் வார்டுகளுடைய எண்ணிக்கையும் இந்த மண்டலங்கள் அதிகரிக்கப்பட்டால் உயர்த்தப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தற்போது வரை தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த 5 மண்டலங்கள் புதிய மண்டலங்களுடைய உருவாக்கப்படி தற்பொழுது தற்காலிகமாக மாநகராட்சி நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நன்றி வினேஷ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.